அம்மன் கோயிலுக்கு சென்று எத்தனை நெய் தீபங்கள் ஏற்றினால் என்னென்ன நன்மைகள் தெரியுமா? தெரிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். எனவே அம்மன் கோயிலுக்கு சென்று எத்தனை நெய் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? அம்மன் கோயிலுக்கு சென்று 5 நெய் தீபம் ஏற்றினால் சிறந்த கல்வியையும் சிறந்த ஞானத்தையும் பெறலாம். பிள்ளைகள் முக்கியமாக 5 விளக்கேற்றி கல்வி பயில அற்புதமான கல்வி ஞானம் ஏற்படும். அம்மன் கோயிலுக்கு சென்று 9 நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் நவக்கிரக தோஷங்கள் அத்தனையும் விலகும். திருமணமாகாதவர்கள், வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அம்மன் அருளால் அனைத்து சௌபாகியமும் உண்டாகும். 12 நெய் தீபங்கள் ஏற்றி அம்மன் கோயிலில் வழிபட்டால் வேலை வாய்ப்பில் உள்ள அத்தனை தடைகளும் விலகும், வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இளைஞர்களும் வேலையில்லாமல் தவிப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அம்மன் கோயிலுக்கு சென்று 18 நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கினால் திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எனவே 18 நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபடவும். 48 நெய் தீபங்கள் ஏற்றி அம்மன் கோயிலை வணங்கினால் தொழில் அபிவிருத்தி உண்டாகும், செல்வ செழிப்பு உண்டாகும். யாருக்கெல்லாம் வியாபாரம் சரியா நடக்கலையோ, தொழில் வாய்ப்புகள் சரியில்லையோ அவங்கெல்லாம் இந்த 48 நெய் தீபங்களை ஏற்றி வணங்குவது கைமீது பலன் தரும். நான் சொல்லபடி விளக்கேற்றி வைத்து அம்மன் கோயிலை 5 முறை வலம் வர வேண்டும். 5 முறை சுற்றி வந்தால் நிச்சயமாக நீங்கள் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும். இந்த நெய் தீபம் ஏற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த தீபம் ஏற்றி வழிபடலாம். முடியாதவர்கள் மாலை நேரத்தில் பிரதோஷ வேலை மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரம். இந்த மாலை 4:30 to 6 மணிக்குள் இந்த தீபங்களை ஏற்றி வழிபட்டாலும் கைமீது பலன் கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றுங்கள், அம்மனை வணங்குங்கள், ஆனந்த வாழ்வு பெறுங்கள்.